வெல்கம் டு அவர் ட்ராவல் மிரர் சேனல். நான் ஏற்கனவே மிஸ்ஸிசாகா ஸ்பின்னாக்கர் சர்க்கிளில் ஃபாரஸ்ட்டை பற்றி பார்ட் 1 போட்டேன். இப்போ வரப்போகிறது பார்ட் 2. அதனால் இதை நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நீ பாருங்கள், இந்த ஏரியாவை நம்ம வந்த பாதையை பாருங்கள். எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள், ரம்மியமாக இருக்கும். இப்போ நம்ம வந்த வழியே திரும்பி போகிறோம். போகும்போதும் இருட்டாக தான் இருக்குது பாருங்கள். இவ்வளோத்துக்கும் பகல் நேரம் தான், இப்படி தானடா இருட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம வந்த வழியே போகிறோம். எடுக்கிற வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோவை நீங்கள் வந்து வந்த வழியே போயிட்டுருக்கோம் பாருங்கள். இப்போ பாருங்கள், பழையபடி வெளிச்சமான ஏரியாவுக்கு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம எப்போ வரும்பொழுது தெரிஞ்சு இப்போ பாருங்கள் பழையபடி வந்துட்டோம். இப்போ நான் உங்களை பார்த்தது திரும்ப பழையபடி ஃபாரஸ்ட்டில் மெயின் ஃபாரஸ்ட்டுக்கு போகிறோம். இப்போ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஃபாரஸ்ட்டு போனோம், இப்போ மெயின் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போகிறோம். பாருங்கள் எப்படி ரம்மியமாக இருக்குன்னு பாருங்கள். இதிலேயே பூக்கள்லாம் மலைஞ்சிருக்கு பாருங்கள். பாருங்கள் பூக்கள்லாம் பாருங்கள், பார்த்தாலே மனசுக்கு ரம்மியமாக இருக்கும். இப்போது அந்த மெயின் ஃபாரஸ்ட் ஏரியாவில் அதுலேருந்து கிளையாக நம்ம ஒரு பிரான்ச்சஸ் மாதிரி சுற்றிட்டு வந்தோம். இப்போ மெயின் ஃபாரஸ்ட்டுக்கு போகிறோம். அது இன்னும் இந்த பார்த்தாலே நல்லாயிருக்கும். இப்போ மெயின் ஃபாரஸ்ட்டு அந்த பாதையில் வந்து சேர்ந்துட்டோம். இப்போ மெயின் ஃபாரஸ்ட்லேயே இந்த பூக்கள் பாருங்கள், இந்த பூக்கள்லாம் பாருங்கள், நல்ல அழகான பூக்களாக இருக்குது. மெயின் ஃபாரஸ்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம அப்படி தான் வந்தோம், அந்த இதுலேருந்து வந்தோம். இப்போ திரும்பி இப்படி போக போகிறோம். இந்த ரெண்டு பக்கம் பாருங்கள், பாதை நெடிய பாதையாக நீளமாக போயிட்டே இருக்குது. அப்படியே நடந்து போயிட்டே இருக்கலாம். எல்லாமே ஒரு ஒரு பனைமரம் உச்சிக்கு அளவுக்கு செடிகளும் கொடிகளும் மரங்களுமாக தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், க்ரீனிஷாக இருக்கும். அங்குள்ள வீடுகள் தெரியும், பார்த்தா வீடுகள் தெரியும். நடுவில் தூரத்தில் இருக்க வீடுகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. பாதை போய்கிட்டே இருக்குது பாருங்கள். நெடிய மரங்கள், நெடிய மரங்கள். பாதை அப்படியே வளைஞ்சு போயிட்டே இருக்குது. நம்மளும் அந்த பாதையிலேயே போயிட்டுருக்கோம். சைடில் பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கும், இது உள்ளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருட்டாக தெரியும். இப்போ பாருங்கள், அந்த பாதை குறுகல் ஆகுது, கொஞ்சம் அப்படியே உயரம் கம்மியாக வருது. செடிகள்லாம் அப்படி தலையாக தொடுற மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் வெளிச்சமான ஏரியாவுக்கு வந்துட்டோம். வெளிச்சமான கனடாவில் இப்பொழுது நேரம் இரவு 7 மணி. இப்பொழுது பார்த்திங்கன்னா பகல் நேரம் இருக்குது. இந்தியா டைமுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ பகல் இன்னைக்கு இரவு 7 மணி ஆனாலும் சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், பூக்களையெல்லாம் பார்க்கலாம். பார்த்திங்களா, கீழே இருக்க பூக்களையெல்லாம் பாருங்கள். அதே மாதிரி அந்த பக்கம் உள்ள பூக்களை பாருங்கள். அந்த நடந்து போன பாதை கொஞ்சம் அகலமாயிட்டு, அப்போ கொஞ்சம் குறுகலாக இருந்தது, அகலமாகிட்டு. வழியெல்லாம் அந்த பூக்களாக இருக்கும், பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். சோளத்தட்டை மாதிரி இங்கே பாருங்கள், நல்லா தெரியும், சோளத்தட்டை மாதிரி இருக்குது. அது இதுலேயே சின்ன ஒரு மரப்பாலம், பிரிட்ஜ், வுட் பிரிட்ஜும் வாங்க வருது பாருங்கள். சின்ன பாலம். இங்கே போனால் 2 பக்கம் ரோடு பிரியுது, உள்ளே ரோடு 2 பக்கம் பிரியுது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அழகான பூக்களாக தெரியுது. பூக்களை பாருங்கள், ரொம்ப இது ஒரு பகுதி. இந்த பூக்களே பார்க்குறது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும், கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் பாருங்கள் பூக்களை. அந்த பிரிட்ஜு கீழே வந்தோம்.
அந்த பிரிட்ஜுக்கு கீழே ஒரு சிறு நீரோடை ஓடிட்டுருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த சிறு நீரோடை. இந்த பிரிட்ஜுக்கு கீழே ஒரு சிறு நீரோடை. சிறு நீரோடை இது ஓடிட்டுருக்கு. இப்போ இந்த பாதை வலது பக்கம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு, நம்ம லெஃப்ட் சைடில் போகிறோம் பாருங்கள். இப்போ நம்ம போய்கிட்டே இருக்கோம். இப்போ லெஃப்ட் சைடில் போகிறோம். அப்போ வெளிச்சமாக இருந்தது, இப்போ இருளான பகுதி, கொஞ்சம் டீப்பான பகுதிக்கு போகிறோம். இருளாக இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நடக்கும்போது இருளான பகுதி வருது. இது எல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான், நேச்சுரல், இயற்கை கொடுத்த வரம். கனடா தேசம் ஃபுல்லாகவே ஒரு 100%னா ஒரு 50% ஃபாரஸ்ட்டு, இயற்கையான மரங்கள், ஃபாரஸ்ட் ஏரியா தான். பாருங்கள், மேலே ரோடு, கீழே இந்த ஏரியா. ஒரு ரோட்டுக்கு கீழ்ப்பகுதியில் நிற்கும், மேலே ரோடு, கீழ்ப்பகுதியில் நிற்கிறோம். அந்த நம்ம அப்போ பார்த்த அந்த பிரிட்ஜுக்கு, மரப்பாலத்துக்கு பார்த்த அந்த நீரோடையானது இந்த பக்கம் வந்து சேருது. இப்போது திரும்பவும் இடதுபுறம் லெஃப்ட் சைடில் போயிட்டே இருக்கும். இந்த வீடியோவை நீ நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களுக்கு பார்க்கும்போதும் கண் குளுமையாக இருக்கும், ரசனையாக இருக்கும், மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டே இருங்க. இப்போ இன்னொரு வுட் பிரிட்ஜ், பரப்பாலம். அந்த பார்த்த ஓடை, நீரோடை இந்த பக்கம் வந்துகிட்ருக்கு. பகுதிக்கு வந்துட்டோம் பாருங்கள். இப்போ ரோடு இது கொஞ்சம் நல்ல மெட்டல் ரோடு மாதிரி தெரியுது பாருங்கள். அப்போ ஒத்தையடி பாதை, ரெட்டை பாதை, இதில் ஒரு சின்ன ஒரு லேக் மாதிரி இருக்கும் பாருங்கள்.